மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, அன்னையாம் திரு அவையோடு சேர்ந்து புனித அந்தோனியாரின் திருவிழாவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். பொதுக்காலத்தின் 11வது ஞாயிறு வாரத்தில் நாமும் புனிதரின் பாதையில் இறையரசின் மதிப்பீடுகளை கொண்ட சாட்சிய வாழ்வை நமதாக்கிக் கொள்ள மன்றாடுவோம். தொலைக்காட்சி வழியாகவோ வலைத்தளங்கள் வழியாகவோ இந்த பலிப்பூசையை பார்க்கிறவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அவர்கள் வாழ்வுக்கும் புனிதரின் பரிந்துரையால் நல்லாசீர் கிடைக்கவும் இந்த ஞாயிறு பலி வழியாக உங்களையும் இணைத்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த பலியில் எங்களை தகுதியுள்ளவர்களாகும்படிக்கு சிரம் தாழ்த்தி நம் குறை குற்றங்களை ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவர் தாமே அவருடைய அளவில்லாத இரக்கத்தினாலே நம்மை சூழ்ந்து நிற்கின்ற இந்த பொல்லாத கொடூர வைரஸ் நோயிலிருந்து உலக சமுதாயத்தை பாதுகாத்திருள்ள வேண்டுமென்றும் அதிசீக்கிரமான நல்ல முடிவையும் நற்சுகத்தையும் துன்புறுவோர் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே
மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தினாலும் செயலினாலும் உமக்குகந்தவர்களாகிய எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 22 தொடங்கி 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று,
திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உம் பெயரை புகழ்ந்து பாடுதல் நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உம் பெயரை புகழ்ந்து பாடுதல் நன்று. காலையிலே உமது பேரன்பையும், இரவில் உமது வாக்கு விரளாமையும் எடுத்துரைப்பது நன்று, எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. நேர்மையாளர் செழித்து ஓங்குவர், ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் செழிப்பர். நேர்மையாளர் செழித்து ஓங்குவர், ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் செழிப்பர். முதிர்ந்த வயதிலும் கனி தந்திடுவார், செழுமையாகவும் என்றும் இருந்திடுவார், பசுமையாகவும் இருப்பார், பசுமையாகவும் இருப்பார். ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 தொடக்கம் 10 ஏறாக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களுக்கும் வெளிப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.
கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை காண்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, திருவசனங்கள் 26 தொடங்கி 34 தொடர்ந்து இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வளர்ந்து வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து கூறினார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடர்களுக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஜூன் 13ஆம் நாள் அன்னையாம் திரு அவையோடு சேர்ந்து புனித அந்தோனியார் எனும் ஒரு பிரபல்யமான புனிதருடைய திருவிழாவை பலரும் இன்று பல இடங்களில் நினைவு கூறுவார்கள், கொண்டாடுவார்கள். அவர்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து இந்த விழாக்களை நடத்துவார்கள். இறைமக்கள் ஆலயங்களுக்கு சென்று பலிப்பூசை காண்கிற பாக்கியம் இல்லை. ஆனாலும் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கிற இந்த பலிப்பூசையில் கேட்கிற இந்த வார்த்தையில் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை நிச்சயமாய் கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு முதல் வாசகத்தை கவனியுங்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, தளர்ந்து போன, உடைந்து போன, காய்ந்து போன மரச்செடிகளை நான் மீண்டும் வளர்ப்பேன் என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். எசேக்கியேல் இறைவாக்கினருடைய வார்த்தையினுடைய பின்னணி கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் பபிலோனிய அரசன் நபுக்கோதனசார் வழியாக பபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். அடிமைகளாக வாழ்ந்த நாட்களில் தங்களுடைய சொந்த இடம், வீடு வாசல், உறவு சொந்தங்கள், அவருடைய வளமை, வளர்ச்சி எல்லாவற்றையும் இழந்து அடிமை தேசத்தில் வாழ்கிறார்கள். இந்த காலத்தில்
நபுக்கோதனசார் அரசன் செதேக்கியா என்கிற ஒரு மன்னனை இந்த இஸ்ரவேல் நிலத்திற்கு தனக்கு நம்பிக்கை உள்ளவனாய் ஒரு அரசனாக நியமிக்கிறார். இந்த செதேக்கியா அரசன் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று அதை உணர்ந்து இறை சித்தப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். மீண்டும் தன்னுடைய மக்களை அந்த பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வார்கள் என்கிற நம்பிக்கையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் இறை நம்பிக்கை இல்லாத எகிப்திய மன்னனோடு உறவு ஏற்படுத்தி அவன் வழியாக பபிலோனிய மன்னனையும் அவனுடைய அரசாட்சியையும் தோற்கடிப்பதற்கு திட்டம் திட்டுகிறான். இந்த பின்னணியிலே தான் எசேக்கியேல் இறைவாக்கினன் இறைவாக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நாம் இழந்து போகக்கூடாதது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. என்னதான் கைவிட்டு போனாலும், எத்துணை அழிவுகள் இழப்புகள் வந்தாலும், எத்துணை வியாதிகள் துன்பங்கள் எங்களை நெருக்கினாலும் மீண்டும் நாம் மீண்டு எழ முடியும் என்கிற தன்னம்பிக்கையை, அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய உறுதியான கடவுள் நம்பிக்கையை நம் மனதுக்குள் அது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இது உலக வரலாற்றில் நமக்கு கிடைத்த ஒரு உண்மை. இன்றைக்கு உலகத்திலே வரலாற்றிலே பல கோடிக்கணக்கான ஜனங்கள் இறந்த அனுபவங்கள் நமக்கு தெரியும். முதலாம் உலக யுத்தம் 2 கோடி ஜனங்கள் இறந்தார்கள். 1918ஆம் ஆண்டிலே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு நோய் வந்து 500 கோடி ஜனங்கள் அதனாலே பாதிக்கப்பட்டார்கள். 5 கோடி ஜனங்கள் மரித்து போனார்கள். பின்பு 2ஆம் உலக யுத்தம் 7 கோடி மக்கள் இறந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனாலும் இவை வரலாற்றில் எத்தனை அழிவுகளை கொண்டு வந்தாலும் இன்று தன்னம்பிக்கையோடு கடவுள் நம்பிக்கையோடு இந்த உலகம் தனிப்பட்ட பலருடைய தியாகங்கள், ஒருத்தல்கள், நம்பிக்கைகள், செயல்பாடுகளினாலே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. விஞ்ஞானத்தோடு கூடிய மருத்துவ துறைகளெல்லாம் வளர்ந்து விட்டது. அந்த வளர்ச்சியினால் தான் இன்றைக்கு இந்த 2021ஆவது ஆண்டு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்துணை கொடுமையான ஒரு வைரஸ் பரவி பலருக்கும் பீதியையும் பயத்தையும் இழப்பையும் கொண்டு வருகிறது. லட்சக்கணக்கில் மரித்து போய்விட்டார்கள். ஆனாலும் நாளுக்கு நாள் நம்பிக்கை இழக்காமல் கடவுள் நம்பிக்கையோடு, தம் நம்பிக்கையோடு பலரும் தங்களை அர்ப்பணித்து உழைக்கிறார்கள். இந்த பாதையிலே இருந்து மனுக்குலத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, கடவுளுடைய அருள் ஒன்றுதான், கடவுளுடைய தெய்வ சக்தி ஒன்றுதான் இந்த மனுக்குலத்தை காக்க வேண்டும். அதற்கு மனிதன் மனங்களுக்குள்ளே இழந்து போகக்கூடாத ஒன்று கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கையோடு கூடிய தன்னம்பிக்கை எங்களை மீண்டும் வாழ்விக்கும் என்கிற வார்த்தைகளை நாம் மனதில் இன்றைக்கு தியானிப்போம். அந்தோனியாருடைய பெருவிழாவில் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு இறையாட்சியை குறித்து பேசுகிறது. ஆண்டவர் நற்செய்தியிலே இறையாட்சியை 2 சம்பவங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒன்று, இறையாட்சியை நிலத்தில் விதைக்கப்படுகிற ஒரு விதைக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். 2வது பகுதியில் இறையாட்சியை கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். இரண்டும் 2 தன்மைகள் கொண்டது என்று நற்செய்தியில் நாம் பார்க்கலாம். ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறார். எப்படி என்றால், விதை விதைக்கப்படுகிறது. ஆனால் விதைத்தவனுடைய கண்ணுக்கு தெரியாமல், விதைத்தவனுடைய உழைப்பு இல்லாமல், விதைத்தவனுடைய பிரயாசை அங்கு இல்லாமல், விதைத்தவனுடைய கடினம் எதுவும் அதில் போடப்படாமல் அந்த விதை முளைக்கிறது என்று சொல்லுகிறார். இது இயற்கைக்கு கொஞ்சம் மாறாக வித்தியாசமாக தெரியலாம். ஏனென்றால் விதைத்தால் நிச்சயம் அதை பார்த்து பராமரித்து நீரூற்றி பண்படுத்தி அதை கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முளைக்கிறது, பயிர் வருகிறது, கனி கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய பின்னணி இதுதான். அவர் விதை என்று சொல்லுவது தேவ வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தையின் சக்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் உழைக்க தேவையில்லை,
மனுஷன் பாடுபட தேவையில்லை, மனுஷன் பிரயாசப்படாமல் இந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி, வலிமை, வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையின் சக்தியினாலே, கடவுளுடைய செயலினால் நிச்சயமாய் இறை வார்த்தை விதைக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, சாட்சியமாய் சொல்லப்படுகிற ஒவ்வொரு நிலத்திலும், தேசத்திலும், கண்டத்திலும் தேவராஜ்யம், கடவுளுடைய அரசு வளரும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இரண்டாவது பகுதி, அதை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். கடுகு விதை விதைகளில் எல்லாம் மிகச் சிறியது. ஆனாலும் ஒரு நாள் வரும், அந்த சின்ன விதையில இருந்து விருட்சம் போல மரம், தளிர்கள், கிளைகள் நாளுக்கு நாள் தோன்றி பலரையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை இந்த கடுகு விதை விருட்சமாய் காண்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது அந்த நிழலில் வானத்து பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதை என்பது சிறியது. அதாவது இயேசு ஒரு சின்ன இஸ்ரவேல் நிலப்பரப்பில், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் விதைத்த கடுகு விதை போன்ற இயேசுவின் வாழ்வு, வார்த்தை, விழுமியம் இந்த உலகம் பூராகவும் பரவும், உலகம் பூராகவும் கிளை விடும். உலகின் கடை எல்லை வரைக்கும் அது கிளை விட்டு அனைத்து பறவைகளையும், இனம், மொழி, மதம், ஜாதி என்கிற வட்டங்களை கடந்து இயேசுவின் விழுமியம் உலகத்தை ஆட்சி செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இறை ஆட்சி என்பது அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கட்டிடம் அல்ல. இறை ஆட்சி என்பது திருச்சபை மட்டுமல்ல, திருச்சபையை கடந்து எல்லா மனங்களுக்குள்ளும் பாய்ந்து செல்லக்கூடிய இயேசு விழுமியமாய் அது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இன்றைக்கு கடுகு விதை போல விதைக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை 12 அப்போஸ்தலர்களை கொண்டு இஸ்ரவேல் நிலப்பரப்பில் ஒரு சிறிய எருசலேம் பட்டினத்தில் உருவாக்கிய திருச்சபையினுடைய அந்த தொடக்கம் இன்றைக்கு உலகம் பூராகவும் எத்தனை கோடி ஜனங்களுக்குள்ளே இயேசுவின் விழுமியங்கள் பாய்ந்து பரவிக் கொண்டிருக்கிறது. எனவே இறையாட்சி என்பது அது திருச்சபைக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியேயும் பரவிக் கொண்டிருக்கிற ஒரு சக்தி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கல்கத்தா நிலப்பரப்பில் வீதியோரங்களில் கிடந்த பசி பட்டினியோடு, நோய் வாதைகளோடு, தீண்டப்படாதவர்கள் என்கிற நிலையில் மரித்து கொண்டிருந்த, அழிந்து போய்க் கொண்டிருந்த ஆன்மாக்களை அன்பு எனும் சக்தியால் அன்னை தெரேசால் தொட்டு அவர்கள் வாழ்வுக்குள்ளே அன்பின் சக்தியை கொடுத்தால் அது ஒரு இறையரசின் பரிணாமம், இறையரசனுடைய வெளிப்பாடு. மன்னிக்க முடியாத ஒருவனை 1983ஆம் ஆண்டு தன்னை சுட்டு கொலை செய்ய முயற்சி செய்த மெக்மெட் அலி அஹா என்கிற ஒரு துருக்கிய போர் வீரனை அவனுடைய சிறையில் சென்று அந்த துப்பாக்கி சூட்டை தன் மார்பில் வாங்கிய பாப்பரசர் ஜான் பால் II புனிதர் இன்றைக்கு அவன் சிறைக்கு சென்று நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை இறையரசனுடைய ஒரு பண்பு, மதிப்பீடு, வெளிப்பாடு, பரிணாமம். எனவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் திருச்சபையின் ஒரு பங்காளியாய், விசுவாசியாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நீங்கள் விசுவாசத்தை வாழ்கிறீர்கள், நல்லது. விசுவாசம் இறையரசு கிடையாது. நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், நல்லது. கிறிஸ்தவம் இறையரசு கிடையாது. இறையரசு என்பது இயேசுவினுடைய வாழ்வால், அவருடைய வாழ்வோடு எனக்கு ஏற்படுகிற உறவு, என்னுடைய மனநிலைகளுக்குள், விழுமியங்களுக்குள், மதிப்பீடுகளுக்குள் இயேசுவை கொண்டு வர வேண்டும். அந்த மதிப்பீடுகள் என்னை நான் வாழும் சமூகத்தில், சமுதாயத்தில் இயேசுவை போல் அன்பும்
இரக்கமும் மன்னிப்பும் போன்ற இறையரசனுடைய மதிப்பீடுகள் கனிகளை வாழச் செய்ய வேண்டும். அதுதான் இறையரசு. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதால் இயேசுவுக்கு மகிழ்ச்சி அல்ல. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதால் விசுவாசத்தை வாழ்வதால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அல்ல. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு உலகிலே வாழுகிற மற்ற மதத்தவர்கள், மற்ற இனத்தவர்கள், மற்ற மொழி பேசுகிறவர்கள் மேல் கடவுளின் இரக்கம் இல்லையா? நிச்சயமாய் ஆண்டவருடைய இரக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதால் நான் இயேசுவை ஏற்று விசுவாசித்து வாழ்கிறேன், அது போதாது. விசுவாசத்தை கடந்த ஒரு சாட்சிய வாழ்வுதான் என்னை இறையரசின் பங்காளியாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குரியவனாய், அடுத்தவர்களும் வந்து தங்கக்கூடிய நிழல் கொடுக்கக்கூடிய மரத்தை போல என் விசுவாச சாட்சிய வாழ்வு இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த 11வது பொதுக்கால ஞாயிறு வாரத்தில் எப்படி பதுவை நகரில் ஒரு இளைஞனாக ஏழை எளியவர்களுக்கு மாலை வேளைகளில் சென்று வீதியில் கிடக்கிறவர்களுக்கு அப்பத்துண்டுகளை கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களோடு இருந்தவர்களுக்கு இயேசுவை பற்றி போதித்த புனித அந்தோனியாரை போல வாழ்வின் வேதனையின், இழப்பின், நோய்களின் விளிம்பில் வாழுகிற எத்தனையோ பேர் இன்றைக்கு அன்பு இல்லாமல், கடவுளை அறியாமல், இயேசு இல்லாமல் வேதனையில், விரக்தியில், தனிமையில், புறக்கணிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னால் ஒரு கிறிஸ்தவனாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவனாய், ஒரு ஏழைக்கு, ஒரு வேதனையில் இருக்கிறவனுக்கு, ஒரு வியாதிப்பட்டவனுக்கு உன்னால் வாழ்வு கொடுக்க முடிந்தால், இயேசுவோடு ஏற்பட்ட உறவு, விசுவாசம், அவருடைய விழுமியத்தை உனக்குள் உள்வாங்கி அதையே சாட்சியமாய் நீ வாழச் செய்யும் போது நானும் நீயும், நீங்களும் நானும் இறையரசின் பங்காளிகள். ஆண்டவருடைய வார்த்தை நம் மனங்களில் பதியட்டும். விசுவாசம் தளர்ந்து போகக்கூடிய, அசட்டைத்தனமாய் மாறக்கூடிய இந்த முடக்கப்பட்ட நாட்களிலும் இருக்கிற இடத்திலேயே நீ விசுவாசத்தை வாழலாம். இருக்கிற இடத்திலேயே விசுவாசத்தோடு கூடிய இறையாட்சியின் பண்புகளான அன்பை, பகிர்வை, மன்னிப்பை, இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம். இதுதான் இறையாட்சி. ஆண்டவர் பாதம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களை சுற்றி வாழும் பலவிதமான துன்பத்தில் வாடுவோரையும் எங்களிடம் ஜெபம் கேட்ட பலரையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உயிருள்ள உமது வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நிலத்தில் வார்த்தை விதைக்கப்படுகிறது. அந்த நிலம்தான் என்னுடைய ஆன்மா, என்னுடைய இருதயம். கடுகு விதை போல எனக்குள் நீர் விதைக்கிற விதை என் ஆன்மா என்கிற நிலத்துக்குள்ளே அது கனி கொடுக்க வேண்டுமாக இருந்தால், முளைத்து பயிராக வந்து பலன் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், அந்த விதை வளரக்கூடிய நல்ல நிலமாய் என் ஆன்மா இருக்க வேண்டும். உமது ஆவியின் துணையால் எங்கள் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும், புனிதப்படுத்தும், பதப்படுத்தும். அந்த புனிதப்பட்ட ஆன்மாவுக்குள்ளே உம் வார்த்தைகள் கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறையரசின் பண்புகள் நான் வாழுகிற வீட்டில், குடும்பத்தில், சமூகத்தில், நாட்டில் அது பயனளிக்க வேண்டுமாக இருந்தால் உம்மோடு எனக்கு நல்ல உறவு வேண்டும். அந்த உறவை எனக்குள் ஆழப்படுத்தும். உம்மோடு உறவு கொண்டு அந்த உறவு வழியாக உமது பண்புகளை எனக்குள் வாங்கி நாளுக்கு நாள் இறையரசின் சாட்சிய செயல்கள் எனக்குள் மிளிர வளர எனக்கு துணை செய்தருளும். ஆமென். காணிக்கை தந்தேன் தேவா,
அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தொந்தைக்கேற்றதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவல், எல்லா திருநிலையினராகிறவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதர் ஆகியவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Peace be with you. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். Lord Jesus, let the mingling of this body and blood bring us eternal life and not condemnation. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். கடுகு விதை போல இறையாட்சியின் சக்தியை நம் மனங்களில் விதைத்துள்ள ஆண்டவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
His most precious body and blood bring us eternal life and not condemnation. நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளருமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பாதுவா